ஐம்பது முடிஞ்சு 50 போதும் போதும். அதான் உங்களுக்கு படம் எடுக்கல படம் இது ஏற்கனவே ஒரு தூக்கி சோறு பிடிக்கும். இது இப்படி பிடிச்சிட்டு இருக்குது. இது நிறைய சாப்பிட்டா கடக்கும். நொங்கு 15 கலவிக்கு வந்து ஏதோ ஆமாங்க சார். வீட்டில் கண்டென்ட் நான் தேடி போக மாட்டேன். கண்டென்ட் நம்மளா ஒரு காலம் என்னம்மா நான் இந்த உன்னைக்கால் என்னுடைய ஃப்ரெண்டுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேயன் விலை கேஏ ஸ்கூலுக்கு செய்யலாம். என்ன செய்யலாம் அது வேறு வேலை பார்ப்போம். காயல்பட்டினம் இந்த கலருக்கறி சாப்பாட்டோட மெயின் டிஷ்ஷான இந்த நெய்ச்சோறு ரொம்ப மனமாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு போட்டிங்களா? போட்டோம் சார். என்ன நெய்ச்சோரா? ஆமாம் சார். சரி டேஸ்ட் பாருங்க எப்படின்னு பாருங்க சார். எனக்கு 3 போடாதீங்க சார். கொஞ்சம் நான் கை வச்ச கேமரா எடுக்க முடியாது. நான் எடுக்கிறேன். வேண்டாம் நீங்கள் வைங்க. நான் எவ்வளோ ஒரு கல்யாண விருந்துகளில் கறி சாப்பாடு தான் நம்ம தென் தமிழகத்தில் ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. இன்றைக்கி கறி சாப்பாடு போடலைன்னா அப்படின்னா கோச்சிக்கிடுவாங்க. இன்றைக்கி அது போலவே கறி சாப்பாட்டுக்கு நிறைய மக்கள் நிறைய ஊர் தாண்டி எங்கெல்லாம் வந்து கறி விருந்து ரொம்ப நல்லா இருக்கோ அப்படிலாம் தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு உணவு கலாச்சாரம் இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்ட்ட உருவாகியிருக்கு. கத்தரிக்காய் பருப்பு மாங்காய் போட்ட ஒரு குழம்பு, அது குழம்புன்னே சொல்லலாம் போல். இதுவும் ரொம்ப மனமாக இருக்குது. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் நிற்கும் மேலே. ஆமாம் அவ்வளோ. இப்போ இந்த அவுக்கக்கூடிய இந்த பாக்கெட்டில் உள்ள இந்த குழம்பு தான் வந்து இந்த கலரிக்கறி குழம்பு. இந்த குழம்பு சாப்பிட தான் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஊர் வந்து சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் நான் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற இந்த காயல்பட்டினம் இந்த ஊருக்கே உண்டான பிரத்யேக ஒரு குழம்பு. சார் ஊற்றட்டுமா? நடுவில் ஊற்றணும். வைங்க. ரைட். இது வந்து அதிகமாக குழம்பு தண்ணி போல் இருக்காது. நம்ம அப்படி பிசைஞ்சு இது என்ன தொக்கு மாதிரி தான் இருக்குது. இது நம்ம பிரட்டி சாப்பிட்ற மாதிரியான ஒரு குழம்பு தான் இது. அதோட மனமும் அதோட சுவையும் 2 நாளைக்கு வந்து நம்மளோட நினைவுகள்லையும் சரி அந்த மூக்கில் அந்த வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ மனமாக இருக்குது.
இந்த கறி சாப்பாடு இந்த காயல்பட்டினத்தில் நம்மளோட நண்பர் அண்ணன் ஒருத்தங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஊரோட பெருமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, காயல் விஷன் அப்படிங்கிற பேரில். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் நிறைய நபர்களுக்கு நெய்ச்சோறு, இதுபோல் இந்த கறி குழம்பு, இந்த விஷயங்களை யாரெல்லாம் வீடுகளிலேருந்து தினசரி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இதுக்காகவே தனி பிரத்யேகமாக வந்து மாஸ்டர் வச்சு செஞ்சு இந்த சாப்பாடு முறையை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து இதுபோல் கறி சாப்பாடு சாப்பிடாத நபர்கள் வாய்ப்பு இருந்தால் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த ருசியான இந்த கறி சாப்பாடை வந்து செஞ்சு தருவாங்க. வீட்டில் ஒய்ஃப் கேட்டாங்க. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த இந்த காயல்பட்டினம் கறி சாப்பாடை இப்போ பட்டையிலலாம் கொட்டிட்டோம், சாப்பிட போகிறோம். நானும் தம்பி இருளேஸ்வரா எப்படி இருக்கு? மனம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாம். புது விதமான டேஸ்ட்டில் இருக்குது இது வரைக்கும். இது வந்து நெய்ச்சோறு, அதனால் அந்த நெய்ச்சோறுக்கே உண்டான அந்த ஒரு சுவையும் அந்த மனமும் இருக்குது. அதில் நம்ம சாதாரணமாக வடித்து சாப்பிடுவோம், நெய்ச்சோறு இல்லாமல் சாதா சோறு, அதுலேயும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கூடுதலாக இந்த நெய்ச்சோறுங்கிறதுனால அந்த ருசியும் மனமும் இந்த குழம்போட ருசியும் மனமும் ரெண்டும் சேர்த்து இதை ரொம்ப இரட்டிப்பாக்குதுன்னே சொல்லலாம் சுவையை. பட்டையில் நம்ம சாப்பிடும்போது இந்த பனை ஓலையில் உள்ள அந்த ஒரு மனமும் சேர்ந்து நம்ம இந்த சாப்பாட்டுக்கு ஒரு தனி சுவையவே கொடுக்குது. இது வந்து கத்தரிக்காய் பருப்பு மாங்காய் இந்த ஒரு குழம்பும் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து கூடுதலான ஒரு சுவையை கொடுக்கும். நம்ம கறி குழம்பு முடிஞ்ச பிறகு இந்த ஒரு பருப்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதும் இந்த பகுதியோட ஒரு வழக்கம். அருமையான சோலை காற்று, அழகான இதமான காற்று, அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து அவ்வளோ கூலாக இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து காயல்பட்டினம் கறி சாப்பாடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் கையில் இதில் மண் இருக்குது.